அபி, ராகினி எங்க? அண்ணன் வீட்டுக்கே வரல. யாரும் தமிழ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உள்ள என்ன வேணும் உங்களுக்கு? அர்ஜுனு, ராகினி எங்க? ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. அர்ஜுனு, ராகினி முகத்துக்காண்டிதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சரஸ்வதி கேக்குறாங்க, நீங்களாவது சொல்லுங்க ராகினி எங்கன்னு. பரமன் சொல்றாரு, ஆஸ்பத்திரியில இருப்பா, போய் பாருங்க. இங்கேயும் போய் பார்த்துட்டு தான் வரோம். அவ போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. உங்க கூட பேசக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணி வச்சிருப்பா ராகினி. அர்ஜுனு, ராகினி எங்க இருக்கான்னு சொல்லு. கோமாவுக்குள்ள மொத்தமா போய் சேர்ந்துருவா. தமிழ், மிரட்டுறீங்களா? என் ஒய்ஃப பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? வர்றப்ப வருவா, நீங்க போங்க. சரஸ்வதி சொல்றாங்க, இத்தனை நாள் நாங்க ராகினிக்காண்டி தான் பொறுமையா இருந்தோம். ராகினி பேசலாட்டி நாங்க போலீஸ்க்கு போயிருவோம். உண்மையை சொல்ல அர்ஜுன், உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. இங்க இருந்து கிளம்புங்க. ராகினி எங்கடா அர்ஜுன்? அவரை விடுங்கண்ணா. பாத்தியா ராகினி, என்ன வீடு தேடி வந்து அடிக்கிறாங்க உங்க அண்ணன். சரஸ்வதி கேக்குறாங்க, இவன் தானே உன்னை மறைச்சு வச்சிருந்தான், சொல்லு ராகினி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வரேன். ஆஸ்பத்திரியில கேட்டப்ப இல்லன்னு சொன்னாங்களே ராகினி. யாராவது தப்பா சொல்லியிருப்பாங்க. தமிழ் சொல்றாரு, நாங்க ஒரு ஆதாரம் கொடுத்தோமே, அதெல்லாம் ஒரு எவிடன்ஸே இல்ல அண்ணே. அர்ஜுன் எந்த தப்பும் பண்ணல, தேவையில்லாம பழி போடாதீங்க. தமிழும் சரஸ்வதியும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. நடந்ததெல்லாம் தமிழும் சரஸ்வதியும் கோதை கிட்ட சொல்றாங்க. சரஸ்வதி உன்னை கண்டுபிடிச்சு சொல்றாங்க கோதை கிட்ட. எங்க கிட்ட பேசுறப்ப அர்ஜுன் முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா ராகினி. ஏதோ சரியில்லாம இருக்குன்னு கோதை கிட்ட சொல்றாங்க. அர்ஜுன் கிட்டையும் சின்ன பதட்டம் இருந்துச்சு. தமிழ், நீங்க அதை கவனிச்சிங்களா? ராகினி எங்களை அனுப்புறதுலயே குறியா இருந்தா. நமச்சி சொல்றாரு, ஒருவேளை மிரட்டி இருப்பானோ. எதை வச்சு மிரட்டி இருப்பான்? அப்ப சரஸ்வதி சொல்றாங்க, குழந்தைய வச்சு மிரட்டி இருந்தா. தமிழ் சொல்றாரு, சரஸ்வதி சொன்னது கரெக்டு தான். நாங்க அங்க பார்த்தப்ப குழந்தைய அங்க இல்ல. எங்களை பார்த்தப்ப பரமன் ஓடிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு குழந்தைய வச்சு மிரட்டி இருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அமைச்சி சொல்றாரு, இதெல்லாம் யூகம் தான். நிஜமாலே அர்ஜுன் ராகினிய மிரட்டி இருக்கான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ராகினி சொல்றாங்க அர்ஜுன் கிட்ட, ஏன் என்ன பூட்டி வச்சு டார்ச்சர் பண்ற? தேவையான சொத்தெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு இல்ல, என்னையும் என் குழந்தையும் விட்டுறலாம்ல. ஏன் அண்ணன் வீட்டுக்கு போயிடுறேன். அங்க போய் சொத்தை எழுதி கொடுத்ததுக்கு பெட்டிஷன் போடுவ, சொத்தை என்கிட்ட இருந்து திருப்பியும் வாங்கிடுவ. இல்ல அர்ஜுன், நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கு போகணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து டாக்குமெண்ட் வரட்டும், அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. அதுக்கு முன்னாடி போனேன்னா நான் சொன்னதை செஞ்சிடுவேன். வேலைக்காரி கிட்ட அர்ஜுன் சொல்றாரு, இங்க இருந்து ஸ்பை வேலை தானே பாக்குற, இங்க இருந்து கிளம்பு. நான் ராகினியை விட்டு போக மாட்டேன். கிளம்புன்னு சொல்றேன், கிளம்பு. இந்த வேலைக்காரி வீட்டை விட்டு போறாங்க. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, அவளை எதுக்குடா வீட்டை விட்டு அனுப்புன? ராகினி எதுக்கு பூட்டி வச்சிருக்க? அர்ஜுன், நீ ரொம்ப தப்பு பண்றடா. குழந்தைய காரணம் சொல்லிதானே நீ மிரட்டுற. தம்பி, நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. எல்லாம் வேண்டாண்டா. நான் என்ன செய்யணும்னு நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, கோதை நடேசன் மேல எந்த தப்பும் இல்லடா. சொத்தை திருப்பி கொடுத்துடலாம். இத்தனை வருஷமா போராடினது இந்த சொத்துக்காண்டி தான். இப்ப நீங்க மனசு மாறிட்டீங்கல்ல. டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வந்த உடனே அதை ஒரு பினான்ஸ் கம்பெனில அடகு வைக்க போறேன். பிசினஸ டெவலப்மெண்ட் பண்ண போறேன். அது முடியும். நான் சொன்னதை நீங்க எல்லாரும் கேளுங்க. என்ன மீறி ஏதாவது பண்ணுனீங்கன்னா, பொண்டாட்டின்னு கூட நான் அவளை பார்க்கல, கொல்ல நான் முயற்சி பண்ணுவேன். அக்கா, மாமா, அம்மா எல்லாம் பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். அம்மா, யாரும் வெளியே போக கூடாது, பாத்துக்கோங்க. டேய், குழந்தைய குர்றா அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். கோதை ஃபேமிலியில எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. அபி கோதை வீட்டுக்கு வர்றாங்க. என்னம்மா, ராகினி நல்லா இருக்காளான்னு கோதை கேக்குறாங்க. என்ன வீட்டை விட்டு அர்ஜுன் அனுப்பிட்டான். இனிமேட்டு என்னைய வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டான். ராகினி எப்படி இருக்கா? ராகினி மேலேயே தாமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அடைச்சு வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சரஸ்வதி கேக்குறாங்க, ராகினிய மிரட்டி தானே வச்சிருக்கான். எனக்கு தெரியல அண்ணி, என்கிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டேறாங்க. முன்னாடி எதுவும் பேசிக்கல. அந்த பரமன் கையில தான் குழந்தை இருக்கு. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தானே. குழந்தைய வச்சுதான் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் அர்ஜுன். அர்ஜுன் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போவான். அப்ப ராகினியும் குழந்தையும் காப்பாத்தணும்னு தமிழ் சொல்றாரு. அவன் அங்க போயிட்டா ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்காம போயிருமே. இப்பனா நானும் சரஸ்வதியும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிடுறோம். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அவன் கையில கிடைக்காம நாங்க பாத்துக்கிறோம். நீ அவன் வீட்டுக்கு போய் குழந்தையும் ராகினியும் காப்பாத்திரு. பரமன் சொல்றாரு, நம்ம வர்றத அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்னப்பா பண்றது? பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் போட்டுட்டு தாண்டா போவான் அவன். அதையும் தாண்டி கார்த்தி, நீ ராகினியை காப்பாத்தி தான் ஆகணும். கோதை சொல்றாங்க, ராகினிக்கு ஏதாவது ஆயிருமாப்பா, நீ கவலைப்படாதம்மா. அவனோட முடிவு ஆரம்பிச்சிருச்சு. அவன் கைக்கும் சொத்து போகாது, நான் பாத்துக்கிறேம்மா. அர்ஜுன் சார் வர சொல்லி இருந்தீங்களாம்மா? வா செல்வோம்.
சொல்லுவோம், நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் டாக்குமெண்ட்லாம் வாங்க போறேன். நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும். அப்படியே எனக்கு மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுக்குறீங்களா சார்? பார்க்கலாம் செல்வம். முதல்ல நான் சொல்றத செய். வீட்டுல எனக்கு எதிரா நிறைய பேர் இருக்காங்க. யார சொல்றீங்க சார்? ராகினிய மேல அடைச்சு வச்சிருக்கேன். அம்மாவோ அக்காவோ அவளை திறந்து விட்டுருவாங்க. வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. நீ தான் பாத்துக்கணும். நான் என்ன சார் பண்ண முடியும்? இத வச்சுக்கோ, இந்த கத்திய. யாராவது ஓட ட்ரை பண்ணா முடிச்சிரு சார். உங்க அம்மா அக்கா யாரா இருந்தாலும் முடிச்சிரு. உனக்கு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரி சார், நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், நீ எங்கப்பா போற? அதான் சொன்னேன்லம்மா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு. ஒரு நிமிஷம்ப்பா. உனக்கு சரின்னு படுறத நீ செய்யப்பா. எதுவும் சாப்பிடாம இருக்க, சாப்பிட்டு போப்பா. வாடா, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். அர்ஜுனோட அம்மா விஷம் கலந்த சாம்பார்ல இட்லிய போட்டு ஊட்டி விடுறாங்க. அர்ஜுன், கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு போப்பா. அம்மா, நீங்களும் வாங்க. அப்பனா குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அக்கா சொல்றாங்க. குழந்தையோட தான் நான் மாமா வர சொன்னேன். செல்வம், பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் சார். கார்ல அர்ஜுன் போய்கிட்டு இருக்காரு பரமனோட. நமக்கு சொத்து கைக்கு வந்தா போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, நான் வேணா வண்டி ஓட்டவா? மாமா, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம் மாமா, நானே ஓட்டுறேன். அங்க அர்ஜுனோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா அழுதுகிட்டு இருக்க. அர்ஜுன் சொத்துக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது கிடைச்சிட்டா விட்டுருவான் நம்மள. அம்மா மேலேயும் தப்பு இருக்குல்லம்மா. சின்ன வயசுல இருந்தே கெட்டது சொல்லியே வளர்த்துருக்கோம். நம்ம எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாமா? சாப்பிடுமா. வேண்டாண்டி, நீ சாப்பிடாத. என்னம்மா ஆச்சு? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? அம்மா அழுகிற. நானே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொடுத்துட்டேன்டி. நாளை சந்திப்போம். இன்று பங்களாதேஷின் தலைநகரம் டாக்கா. நாளை பார்க்கலாம்.